கீதா விஷயமா கௌதம் கிட்ட போய் பேசிட்டீங்களா? இன்னும் இல்ல ஜானகி. கௌதம் மாடியில தான் இருக்கான். இன்னைக்கு ரெஸ்டின் வேற சொன்னா. ஆமா ஜானகி, இப்பவே நான் கீதாவை பத்தி அவங்ககிட்ட பேசிடுறேன். மோகினி திரும்ப கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணம் உனக்கு எதுவும் இருக்கா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இனி அவ என் வாழ்க்கையில வேண்டாங்கிறதுல நான் தீர்மானமா இருக்கேன். அப்ப நான் சொல்றத கேளு. அவளை விலக்கிட்டு உடனே நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிற வழியை பாரு. எனக்கு எதுக்குமா இப்ப இன்னொரு கல்யாணம்? டேய், உனக்கு என்னடா குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, சொத்து இல்லையா? என்னடா இல்ல? உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கியூல வந்து நிப்பாங்கடா. மோகினி தான் அவளோட சுத்துறவனை கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே. அவளே தான் கட்டினவனை விட்டுட்டு இன்னொருத்தனை ஜம்முன்னு கல்யாணம் பண்ண போறப்ப நீ ஆம்பள, நீ ஏன்டா தனிமரமா நிக்கணும்? நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்டா. என்னடா யோசிக்கிற? நான் சொல்றத கேப்பிய மாட்டியா? சரி, ஜானகி தங்கச்சி கீதா இருக்கால்ல, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல பொண்ணுமா. குணத்துல அண்ணிய விட ஒரு படி மேலேனே சொல்லலாம். அப்போ அழகு கம்மின்னு சொல்றியா? பெண்களுக்கு புற அழகு விட அக அழகுதான் முக்கியம்டா. கீதாவுக்கு மனசு அழகா இருக்குடா. அம்மா, நான் எங்கம்மா குறையா சொன்னேன்? கருப்பா மாநிறமா இருக்கிறவங்க தான் அழகுக்கே இலக்கணமா இருப்பாங்க. அப்புறம் என்னடா, நீ பேசுற பேச்சுல இருந்து கீதாவை உனக்கு பிடிக்கும்னு தெரியுது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? என்னம்மா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? உனக்கு சம்மதமா இல்லையான்னு சொல்லு. அது அம்மா, எனக்கு கல்யாணம் குடும்பம்னாலே யோசனையா இருக்கு. திரும்பவும் முதல்ல இருந்து ஒரு வாழ்க்கை, இதையெல்லாம் நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? இந்த மனக்குழப்பெல்லாம் கீதாவை கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். இந்த பாரு, உனக்கு கீதாவை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் மனசு சம்மதிக்கல. பரவாயில்ல, அம்மா என்னதான் மோகினியை வெறுத்தாலும் தம்பி மோகினி மேல பிரியமா தான் இருக்கான். அவனுக்கு கீதாவை கல்யாணம் பண்ண சுத்தமா விருப்பம் இல்லை. ஏன்டா அப்படி சொல்ற? விசா கல்யாணம் முடியட்டமா, அதுக்கப்புறம் கீதா விஷயத்தை பேசிக்கலாம். கீதாவை பத்தி உனக்கு பயமே வேணாண்டா. வீட்டு வேலையெல்லாம் அப்படி செய்யறா. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. வீட்டுக்கு அடங்கி நடக்கிற குணம் அவகிட்ட இருக்கு. அது போதாதா? ரொம்ப யோசிக்காதடா. சீக்கிரமே குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அம்மா நினைக்கிறேன்டா. அன்னைக்கு நீ என் மடியில படுத்து அழுத பாரு, அன்னைக்கே உன் கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எப்படி வேணா நினைங்கம்மா, ஆனா எனக்கு இதுல சுத்தமா இஷ்டமே இல்ல. கௌதமுக்கு கீதாவை சுத்தமா பிடிக்கல. இதுலேருந்தே தெரியுது கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். மோகினியும் கௌதமும் சீக்கிரமா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓம் மத்தியமயா பூர்வச்சிருதாயாம் யோங்குண சகல விசேஷ விசிஷ்டாயாம் அஸ்யாமஸ்ய ஜமானஸ்ய சர்வவிஷா நட்சத்திரே அஸ்ய அத்யமயா பூர்வச்சிருதாயாம் யோங்குண சகல விசேஷ விசிஷ்ட. புளியாரப்பா, ஏதோ உன் புண்ணியத்துல இத்தனை நாள் சோக்கா இருந்தேன். ஆனா இன்னாமோ தெரில, கொஞ்ச நாளா எந்த வீட்லயும் வேலை கிடைக்காம வீட்லயே குந்தின்னு கிடந்தேன். மறுபடியும் நீ இருக்கேங்கிற மாதிரி காமிச்சு குத்துக்கிற. எனக்கு ஒரு வீட்ல வேலை வாங்கி குத்துக்கிற. இன்னைக்குதான் மொத அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு போறேன். அந்த வேலையில நான் நிரந்தரமா இருக்கிற மாதிரி நீ தான்ப்பா பாத்துக்கணும். லக்ஷ்மி ஸ்தோத்திர பூஜாம் சாத்யகரிஷ்யே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் பிரகத்யே நமः. பிரகத்யே நமः. வித்யாய நமः. சதமான வருஷாணாம் சுக ஜீவன சித்திரஸ்தோ. அஷ்டை ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்தோ. சத்சந்தான சகல சௌபாகியதா சித்திரஸ்தோ. வாங்க முதலாளி ஆண்டி. ஆமா முருகா, 4 நாளா உடம்பு முடியாம வீட்டிலே படுத்திருந்தது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருந்துடா முருகா. இன்னைக்குதான் கோவிலுக்குன்னு கிளம்பி வந்த உடனே மனசுக்கும் நிம்மதியா இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்குடா முருகா. நான் கூட ஆண்டி உங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடணும் அப்படின்னு கோயில்ல வேண்டிக்கிறதுக்கு தான் கோயிலுக்கே வந்திருக்கேன். முருகா, நீ ஏதோ கை செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டல, வீட்டுக்கு வந்து ஞாபகப்படுத்தி வாங்கிக்கோ. சரி ஆண்டி. சரி வா. ஓம் மத்தியமயா பூர்வச்சிருதாயாம் யோங்குண சகல விசேஷ விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் சஜமானஸ்ய. புளியாரப்பா,
என் மகனும் மருமகளும் பேர பசங்களோட லண்டன்லேருந்து இங்கேயே வந்துடணும். இதுதான் இப்போ என்னோட வேண்டுதலே. இதை நிறைவேற்றி வைப்பா. எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு வேலைக்காரியை வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். வர்றவ ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் நல்லவளாக அமைச்சு கொடு பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, சீக்கிரமே கௌதம் மோகினியை சேர்த்து வைக்கணும். பாவம் சீதா ஒரு தம்பி பாப்பா வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. என்ன கல்யாணம் பண்ணதுனால அவள் கஷ்டப்படக்கூடாது. சீக்கிரமே அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடு. लक्ष्मी स्तोत्र पूजां च जगरिष्ये नमः। ओम ऐं ह्रीं श्रीं ओम भृगुत्यै नमः। भृगुत्यै नमः। विद्याय नमः। शतमानवर्षाणां सुखजीवनसिद्धिरस्तु। अष्टै ऐश्वर्याभिवृद्धिरस्तु। सत्सन्तान सकल सौभाग्यदा सिद्धिरस्तु। முதலாளி அட்ரஸ் எழுதி குத்துக்கிறாரு. நமக்கு படிக்க தெரியாது. யார் கீழே கேட்கறது? அந்த தம்பிகளை கேட்கலாம். தம்பி தம்பி தம்பி, இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குதுன்னு பார்த்து சொல்ல. சுந்தரமூர்த்தி நம்பர் 31 லட்சுமி நகர் 12வது தெரு ஸ்ரீதேவி குப்பம். ஸ்ரீதேவி குப்பமா? அது எங்கம்மா இருக்கு? ஏன்பா உன் வீட்டு அட்ரஸ் அது உனக்கு தெரியுமா? தெரியாதம்மா. தெரியாதா? பார்த்துப்போ எங்காவது பிளாட்பார்த்த பார்த்து தூங்கிட போறப்போ. இவங்க கையில போய் அட்ரஸ் கேட்டேன் பாரு. யார் கையில கேட்கறது? என்ன இப்படி வெயில் அடிக்குது? அட்ரஸை யார் கையில கேட்கறதுன்னே தெரியல. எங்க இருக்குது இந்த குப்பம்? தம்பி 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 ஒரு நிமிஷம். தம்பி, இந்த ஸ்ரீதேவி குப்பம் எங்க பாக்குது? ஸ்ரீதேவி குப்பம்மா? ஸ்ரீதேவி தெரியும், ஆனா ஸ்ரீதேவி குப்பம் தெரியாதேம்மா. உன் நாண்ட போய் கேட்டேன் பாரு. அதே நினைப்புல போவாது, எங்காவது எச்சிக்க போற பாத்து போ. வர்றவனுக்கு எவனுக்குமே அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த கடையில கேட்போம். ஏப்பா தம்பி, இப்ப கருப்பு சட்டை இந்த அட்ரஸ் எங்க இருக்குதுன்னு சொல்லு. உனக்கு அட்ரஸ் சொல்லியிருந்தா நான் வியாபாரம் பார்க்க முடியாது. போமா. ஐயே, உன் கேள்வி நான் அட்ரஸ் தானே கேட்டேன். என்னமோ ஓசில பொருள் கேட்ட மாதிரி இப்படி முடிக்கிறேன். பாரு நல்லா வியாபாரம் பாரு இன்னைக்கு. ராமுருகா, இந்த வண்டியை கொஞ்சம் அப்படி கடை ஓரமா நிறுத்து. அந்த பொம்பளை ஏதோ தேடிக்கிட்டு இருக்கு. நிறுத்து. இறங்கி போய் என்னன்னு கேளு. தம்பி, இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்களேன். சுந்தரமூர்த்தி நம்பர் 31 லட்சுமி நகர் 12வது தெரு ஸ்ரீதேவி குப்பம். இந்த அட்ரஸ் என்ன உனக்கும் தெரியாதா? இல்ல, இந்த வீட்டுல நீ யாரை பார்க்க போற? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் போய் நிக்கிறேன். இருப்பா, அந்த பொம்பளை அந்த வண்டியில ஏற சொல்லு. நாங்க அந்த பக்கமா தான் போறோம். உன்னை அங்க இறக்கி விட்றேன், வந்து ஏறுவா. அப்படியே கொஞ்சம் தள்ளிக்குமா, நான் குதிக்கிறேன். தள்ளிப்போ தள்ளு. இரு, நீ என்ன வண்டி ஓனரா? வந்து முன்னால ஏறிக்க. இந்தா. அப்படியா? ஓம் பக்கத்துலயா? சரி, வாட்சில இறக்கி விடுறீங்க, எங்க உட்காந்தா என்ன? சரி வண்டி பார்த்து ஓட்டுவல்ல. வண்டி எடு. இத கொஞ்சம் புடி. சரிதான். ஹைட் ஆகுதா? யாரும் இல்ல. ரைட் போலாம். ஏமா வீட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னிய? யார் அந்த வீட்டுல ஆள் தேவைப்படுதுன்னு உனக்கு சொன்னாங்க? அதான்ப்பா, இந்த துண்டு சீட்ல சுந்தரமுத்தி ஐயான்னு பச்சிய அவர் தான் சொன்னாரு. அவரு நமக்கு கொஞ்சம் பயக்கம். என்னம்மா பழக்கன்னுட்டு இப்படி கொத்து காமிக்கிற? அதானே, இப்படி காமிச்சா ரொம்ப நெருக்கம்ல அர்த்தம். இத தம்பி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ததா, வண்டியை பார்த்து ஓட்டு. பேசிங்கன்னு எங்கேயாவது கொண்டு போய் முட்டி விட்டுற போற. பார்த்து போ. சரி, அந்த சுந்தரமூர்த்தி சாரே உன்னை வீட்டில் வந்து பார்க்க சொன்னாரா? இல்லப்பா, அங்க ஆள் தேவையா, சும்மா செட்டப் பண்ணி என்ன அனுப்பிக்கிறாரு. என்னது செட்டப்பா? ஏய், அவளை கொஞ்சம் பேச விடு. நீயே தோணதானு பேசிட்டு இருக்காது. அட, நீ என்னத்துக்குமா இதை திட்டி நிக்கிற?
நீங்க 2 பேரும் நல்ல மனசோட என்ன கார்ல இட்டுன்னு வரீங்க. உங்க கையில சொன்னா தப்பு கிடையாது. அது என்ன செட்டப்னு நான் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. முதலாளி என்ன வேலைக்கு சேர்த்தா அவர் பொண்டாட்டிக்கு பிடிக்காதான். ஓ, ஏன் பிடிக்காதான்? அது ஒரு சந்தேக சாம்பிராணியா. என் முருகா, நீ எதுக்கு காரை பிரேக் போடுற? நீ போ. அது மட்டும் இல்லப்பா, அந்த வீட்ல ராமுன்னு ஒரு டிரைவர் இருக்கிறானா. ஆ. அவன் படா பேஜாரான பாத்தியாமே, ரவுடி பாத்தியாமே. சரி முருகா, வீட்ல உள்ள அத்தனை பேரும் உனக்கு தெரியுமா? ஆ, முதலாளி தான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாரேம்மா. சரிம்மா. அந்த டிரைவர் அப்படி என்ன அவன் பயங்கரமான ஆளு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதலாளி அம்மாக்குதுல, அதுக்கு யாராவது ஐஸ் வச்சா ஜால்ரா போட்டா ரொம்ப பிடிக்குமா. ஓ, அந்த டிரைவர் என்ன பண்ணுவான்னா, கேள்வி மாதிரி இருக்கிற அத்தை போயிட்டு முதலாளி ஆண்டி அப்படின்னு கூப்பிடுவானா. சாரிபா, ஒரு டிரைவரை திட்டுறனேன்னு நீ பேசாராவாத. நீ பாக்குறதுக்கு நல்லா சோக்கா அமைதியா நல்லவனாகிற. சிலதுங்க அப்படிதானே இருக்குது. என்ன பண்ண சொல்ற சொல்லு. சரிதான், நீ சொல்றது சரிதான். தம்பி, நான் மட்டும் அந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்துக்கினேன்னு வச்சுக்கோ, அந்த கிளவி இருக்குது பாத்தியா, கிளவி. எந்த கிளவி? அதான் தம்பி, அந்த முதலாளி அம்மா கிளவி. ஓ, அத்த முதலாளி ஆண்டின்னு கூப்பிட்டு தானே அந்த டிரைவர் ஐஸ் வச்சுன்னுக்குறான். நான் போய் முதலாளி அக்கா, முதலாளி தங்கச்சின்னு கூப்பிட்டு அவனை விட பெரிய ஐஸா எடுத்து அந்த கிளவி தலையில வைக்க போறேன். என்ன சொல்ற? ஏங்க சார், நீங்க போங்க சார். ஏமா, அந்த முதலாளி உனக்கு எப்படி பழக்கம்? உனக்கு எப்படி வேலை தர்றேன்னு சொன்னாரு? அந்த வீட்ல இந்த ராமுங்கிறவன் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த முதலாளி தண்டையார்பேட்டை பக்கமா கார் எடுத்துன்னு வந்தாரு. அப்போ திடீர்னு கார் ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்து நின்னாங்கப்பா. யாருமே ஹெல்ப்புக்கு வரல. அப்புறம் நான் தான் தூக்கின்னு போய் அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்து என் ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தினேன். இல்லங்காட்டி அவர் அன்னைக்கே போட்டுக்கின்னு இருப்பாரு. சரி, அப்ப நீ முதலாளி அம்மாவை பார்க்கவே இல்லையா? இல்லப்பா, நான் வீட்ல இல்லாதப்போ அந்த அம்மா வந்து ஏதோ 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போச்சான். சரிங்க. அந்த முதலாளி இருக்காரே, அந்த முதலாளி அம்மா பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? அவதான் எல்லாத்தையும் சொல்லிட்டால, இன்னும் வாயை கலரி என்ன நாரடிக்க பாக்குறான். அத்தான் சொன்னனே, அத்தை நல்லா புகழ்ந்து தள்ளணுமா. அத்தை விட அந்த கேள்விக்கு காலில் விழுந்தா இன்னும் பிடிக்குமா. நீ வேலைக்கு சேர்ந்த உன்னை நேரா சாமி ரூமுக்கு போய் சாமி கும்பிடு, அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு முதலாளி சொல்லி விட்டாரு. அப்புறம் அந்த டிரைவர் இருக்கிறானே ராம, அவன் எப்பவுமே அந்த முதலாளி கேள்விக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானா. நீ வேலைக்கு சேர்ந்த அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு முதலாளி சொன்னாரு. இவ்வளவுதானாக்கா? இன்னும் நிறைய வச்சிருக்கியா? இன்னும் ஒன்னே ஒண்ணுக்குது தம்பி. அந்த வீட்டு சாவி குத்த அந்த டிரைவர் கையில குத்து பணம் நகை இருக்கிற பீரோவெல்லாம் திறக்க சொல்லுமா அந்த கேள்வி. நான் நியாயம் பாருப்பா. ஆனா நான் கட்டியும் போனேன்னு வச்சுக்கோ, அந்த சாவி குத்த வாங்கி ஏடுப்புல சொருகி வச்சுக்கேன். எதுக்கு? பணத்தை அமுக்குறதுக்கா? என்ன வார்த்தை சொல்லிட்ட தம்பி நீ. இந்த கனவா பத்தி இப்படி சொல்லிட்டியே. அட துட்டு யாருக்கு தம்பி வேணும்? மனுஷன்னா கௌரவம் பிரிஸ்டீஜ் முக்கியம். தம்பி, நம்ம கையில சாவி கொத்த கொடுத்தா தானே நமக்கு மரியாதை. அந்த ராமு கூட நல்லவனா இருக்க போய் தானே சாவி கொத்த அவன் கையில குத்துக்கிறாங்க. அவனை விட நான் நல்லவன்னு பேர் வாங்க வேணாமா? அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் சொன்னேன். தம்பி, காரை கொஞ்சம் நிறுத்து. இன்னும் வீடு வரலையாமா? அட நிறுத்துப்பா சொல்றேன். சரி சரி, நிறுத்துறேன். இந்த ஓரமா நிறுத்துறேன். கண்ணம்மா, என்னம்மா? நீ இப்படி இறங்கிக்க. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் வலது பக்கம் திரும்பி சுந்தரமூர்த்தி சார் வீடு எதுன்னு யாருக்கிட்ட வேணாலும் கேளு, எல்லாரும் சொல்லுவாங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. கண்ணம்மாக்கா, உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே தெரியல.
வீட்டு முதலாளி அம்மா மாதிரில இருக்கீங்க. நான் கூட அத்தை தான் தம்பி யோசிச்சுனே வரேன். கோயிலுக்கு போறமே அப்படின்னு புது புடவை எடுத்து கட்டின்னு வந்தேன். பழசுல அந்த பைக்குள்ள தான் இருக்குது. ஓ, ஏன் கண்ணம்மா பூ எடுத்து பேக்ல வச்சுட்ட? இல்ல தம்பி, என்னடா அவ பூவெல்லாம் வச்சு மினிக்கின்னு வராளே அந்த முதலாளி கிளவி நினைச்சிடக்கூடாது பாரு. ஏற்கனவே யாரோ சைலுவாமே, அது கூட சேர்த்து வச்சு முதலாளி கிளவி முதலாளியே சந்தேகப்பட்டு இருந்துச்சான். நாளைக்கு என்னத்துக்கு பொல்லாப்பு முதல் நாளே, அதனால்தான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வரேம்மா. நீங்க போங்க. என்ன முதலாளி ஆண்டி, இந்த பொம்பளை இவ்வளவு பேசுறா? அவளுக்கு என்னடா தெரியும் நம்மளை பத்தி? உன் முதலாளி தானே அவகிட்ட நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரு. வீட்டுக்கு போனதும் அவருக்கு இருக்கு. சரி, அந்த அம்மாவை வழியில இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வர சொன்னீங்களே, அந்த அம்மாவுக்கு வேலை கொடுக்க போறீங்களா இல்லையா? அந்த அம்மா என்னடா அந்த அம்மா? நாம போனதும் அவ வீட்டுக்கு வருவா பாரு. நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு உனக்கே அங்க வந்து தெரியும். வரட்டும் வரட்டும். என்னடா அவ பூவெல்லாம் வச்சு மினிக்கின்னு வராளே அந்த முதலாளி கிளவி நினைச்சிடக்கூடாது பாரு. ஏற்கனவே யாரோ சைலுவாமே, அது கூட சேர்த்து வச்சு முதலாளி கிளவி முதலாளியே சந்தேகப்பட்டு இருந்துச்சான். என்னாச்சு முதலாளி ஆண்டி? அவ என்ன கிழவின்னு சொல்லிட்டாடா முருகா. நீங்க கிழவியா இருந்தா தானே வருத்தப்படணும். நீங்க ஆண்டி முதலாளி ஆண்டி. ஆண்டி நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆறலடா. அவ அங்க வரட்டும் வீட்டுக்கு, அங்க வச்சு பேசிக்கிறேன். என்ன பேச்சு பேசிட்டு போறாவ? இல்ல அந்த மனுஷனை சொல்லணும். இந்த நம்பர் ஊடுதான், இந்த ஊடா தான் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். கண்ணம்மாவை கரெக்டாக 10 மணிக்கு வந்துரு, உன்னை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பணும்னு சொன்னேன். மணி 10:30 போகுது, இன்னும் ஆளை காணுமே. கோயிலுக்கு போனால் வைசூர் ராமு கூட வந்துட்டாங்க, இவ்வளோ இன்னும் காணுமே. அட்ரஸ் தெரியாமல் ஏதாவது தேடிட்டு இருப்பாளோ? முதலாளி. அடடே வாங்கணுமா? என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர? அத்தை ஏன் கேக்குறீங்க, போங்க. உங்க வீட்டு அட்ரஸ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படா பெஜாரா பூச்சி முதலாளி. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? 2 இல்ச்ச வாங்க கார்ல வந்து நின்றாங்க. அது அம்மா பிள்ளையோ இல்ல டிரைவர் ஓனரோ நமக்கு தெரியாது. உங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு வழியை கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, நான் அந்த பக்கமா தான் போறேன், வந்து கார்ல குந்திக்கமா இறக்கி விடுறேன்னாங்க. அவங்க என்ன இட்டாந்து உங்க வீட்டுக்கு அடுத்த தெருவுல இறக்கி விட்டாங்க. நான் வழியை கண்டுபிடிச்சு இங்க வந்துனேன். ஆமா, உன்னை வீட்டு வேலைக்கு தானே வர சொன்னேன். ஆமா. என்னமோ இந்த வீட்டுக்கே ஓனர் மாதிரி வந்து நிக்கிற? அது நேச்சர் போட்டி முதலாளி. எது? அதான் முதலாளி, இந்த விளம்பர பத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க நேச்சர் போட்டின்னு, அந்த மாதிரி. இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? பிறக்கும் போது அந்த ஆண்டவன் என்ன அழகா பச்சிட்டான். அதான் நான் எந்த புடவை கட்டினாலும் டாப் டக்கராகிறேன். சரி சரி, சத்தம் போட்டு பேசாத, கொஞ்சம் மெதுவா பேசு. உன்னை என் ஆபீஸ்ல இருந்து வேலைக்கு அனுப்புனதா தான் சொல்ல போறேன். என் உயிரை காப்பாத்தி ரத்தம் கொடுத்தப்ப உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ தான் அப்பவே சொல்லாம கொள்ளாம போயிட்டியே. அன்னைக்கு யதார்த்தமா நம்ம ஆபீஸுக்கு வேலை கேட்டு வந்தேல்ல, அப்போ என் கண்ணில் பட்ட. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு எப்படியாவது நம்ம வீட்டில் வேலை போட்டு கொடுக்கறதுன்னு. கோவாலி எனக்கு அண்ணாத்த முறை முதலாளி. அப்படியா? சரி, முதலாளி அம்மா கூப்பிடுங்க, நான் நல்ல நேரத்துல வேலைக்கு சேர்ந்துடுறேன். வயசு வயசு குட்டி, வயசு டார்லிங், கமான் கமான். என்ன முதலாளி, முதலாளி அம்மா கூப்பிட சொன்னா என்னமோ குட்டி பாப்பா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிறீங்க? என்னம்மா, என் பொண்டாட்டி தான் கூப்பிட்டேன், ஆசையா செல்லமா கூப்பிட்டேன். ஒன்னும் தப்பு இல்லையா? உங்க பொண்டாட்டி தானே கூப்பிடுறீங்க, இதுல என்ன தப்புக்குது? முதலாளி நான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு இனிமே என் ஃபுல் சப்போர்ட் உண்டு. ஓகே கண்ணம்மா, ஓகே. டே ராமு, என் ரூமை சுத்தம் பண்ணது போதும்டா, கீழே இறங்கி வா. அது இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, பூஜை ரூம்ல இருப்பா, இப்ப வந்துருவா. இதோ வந்தாச்சு. வயசு வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டு இருந்தேல, ஆபீஸ்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. கண்ணம்மா, இதுதான் உனக்கு முதலாளி அம்மா.
இதோ வந்துட்டானே, இவன் தான் ராமு. நான் மட்டும் அந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்துக்கினேன்னு வச்சுக்கோ, அந்த கிளவி இருக்குது பாத்தியா கிளவி, எந்த கிளவி? அதான் தம்பி அந்த முதலாளி அம்மா கிளவி. ஓ, அத்த முதலாளி ஆண்டின்னு கூப்பிட்டு தானே அந்த டிரைவர் ஐஸ் வச்சுன்னுக்குறான். நான் போய் முதலாளி அக்கா, முதலாளி தங்கச்சின்னு கூப்பிட்டு அவனை விட பெரிய ஐஸா எடுத்து அந்த கிளவி தலையில வைக்க போறேன்.